ஆண் மக்கள் பெரிதாக எண்ணப்பட்டார்கள். இறைவனை ஏன் குறைவுபடுத்துகிறீர்கள்? மேலும் திருக்குறானில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா மரியம் அத்தியாயம் 19 வசனம் 88 அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்கிறது என்று எவன் சொல்கிறானோ لقد جئتم شيئا إدا அது மிகவும் அநியாயமான வார்த்தையாக இருக்கும். وقالوا اتخذ الرحمن ولدا அவர்கள் அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்கிறது என்கிறார்கள். لقد جئتم شيئا إدا அவர்கள் மிகவும் அநியாயமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்கிறது என்று யாராவது சொன்னால் அதுதான் மிகப்பெரிய அவதூறாக இருக்கும். It says وقالوا اتخذ الرحمن ولدا لقد جئتم شيئا إدا تكاد السماوات يتفطرن منه இதனால் வானம் வெடித்து சிதறக்கூடும், وتنشق الأرض பூமி பிளந்து விடும், وتخر الجبال هدا மலைகள் நொறுங்கி உதிர்ந்து விடும். அல்லாஹ் சொல்கிறான், வானத்திற்கு உணர்ச்சிகள் இருந்தால் அவைகள் அல்லாஹ்விற்கு குழந்தைகள் இருக்கிறது என்று சொல்வதை கேட்டால் வானம் வெடித்து சிதறி விடுமாம். மலைகளுக்கு உணர்ச்சிகள் இருந்தால் அது நொறுங்கி உதிர்ந்து விடுமாம், பூமி பிளந்து விடுமாம். ஆகவே அல்லாஹ்விற்கு மகன் இருக்கிறான் என்று சொல்வது மிகப்பெரிய அவதூறாகும். இந்த வசனங்களை